இனிமையான குழந்தைகளே, உயிருள்ளவரையும் கற்க வேண்டும் மற்றும் கற்பிக்க வேண்டும். குஷி மற்றும் பதவிக்கான ஆதாரம் படிப்பு ஆகும். யார் அதிர்ஷ்டசாலி ஆகக்கூடியவர்களோ அவர்கள் படிப்பை கூட ஆர்வத்துடன் படிப்பார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் என்ன சிந்தனை செய்து கொண்டு மதுபனுக்கு வருகிறீர்கள்? படைப்பவர் மற்றும் படைப்பை நீங்கள் வரிசை கிரமமாக முயற்சிக்கேற்ப அறிந்துள்ளீர்கள். சிவபாபாவிடமிருந்து முழு உலகத்தின் ஆஸ்தியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று தனக்குத்தானே நிச்சயம் செய்து கொள்ள வேண்டும். சரீரத்தில் வித்தியாசம் இல்லை. இது உள்ளுக்குள் புத்தியில் படிப்பு ஒலித்துக் கொண்டே இருக்கும். தந்தை நம்மை தன்னுடையவராக ஆக்கியுள்ளார். எல்லாமே படிப்பை பொறுத்ததாகும். யாருடைய அதிர்ஷ்டத்தில் இருக்கிறதோ அவர்களுடைய மனம் படிப்பில் ஈடுபடுகிறது. தந்தையின் அறிவுரை மீது அட்டென்ஷன் என்றால் கவனம் வைக்க வேண்டும். தந்தை எவ்வளவு அன்புடன் முயற்சி செய்விக்கிறார். அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் கவனம் கொடுப்பதில்லை. சுயம் தாங்களும் கவனம் கொடுப்பதில்லை. மற்றவர்களுக்கும் கொடுக்க விடுவதில்லை. சுயம் தாங்களும் அமிர்தம் பருகுவதில்லை. அமிர்தம் பருக விடுவதும் இல்லை. இனி முன்னால் போக போக ரிசல்ட், அதாவது முடிவுகள் பற்றி தெரிய வந்துவிடும். உண்மையில் பழைய உலகம் முடியப் போகிறது. எதுவுமே கிடைக்கப் போவதில்லை. டூ லேட், மிகவுமே தாமதமாகிவிடும். அறிவுள்ள குழந்தைகள் மட்டுமே அறிந்திருப்பார்கள். சக்கரம் சுற்றவே வேண்டி உள்ளது. மீண்டும் நீங்கள் தூய்மையாக இல்லற மார்க்கத்தினராக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். ஞானக்கடலான தந்தை உங்களுக்கு ஞானத்தின் ஆஸ்தியை அளித்துக் கொண்டிருக்கிறார். ஆத்மா தூய்மையாக ஆகிவிடும். தந்தையை தவிர வேறு யாரும் முக்தி அளிக்க முடியாது, கூட அழைத்து செல்ல முடியாது. மனதினுடைய அழிவற்ற வைராக்கியத்தின் மூலம் கடந்து போன விஷயங்கள், சம்ஸ்காரங்கள் என்ற விதையை எரித்து விடுங்கள். மனதின் மூலம், வார்த்தைகளின் மூலம், சம்பந்தம் மற்றும் தொடர்பு மூலம் நிரந்தர மகாதானியாகி புண்ணிய ஆத்மாவாகி தானம் புண்ணியம் செய்து கொண்டே இருங்கள். நல்லது.